Hi student, welcome to UC Success Academy. இன்னைக்கு நம்ம வந்து exercise 1.6ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க ஸ்டூடெண்ட். Test for consistency and if possible solve the following system of equations by rank method. Method என்னது rank method. அப்போ rank of A இது வந்து நம்ம வந்துட்டு exercise 2ல நம்ம வந்து பார்த்தோம். ஸோ rank of the matrix வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை ரோ எக்லான் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணி அதில் எவ்வளோ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வருது, 3x3 மேட்ரிக்ஸ் வருதா, 2x2 மேட்ரிக்ஸ் வருதா, அந்த இதுக்கு மாடலஸோட வேல்யூ 0 வராமல் இருந்ததுன்னா ஸோ ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் 3x3 மேட்ரிக்ஸ் இருந்தால் 3, 2x2 இருந்ததுன்னா 2 அந்த மாதிரி நம்ம எடுப்போம். ஸோ அதை வச்சு நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும், இந்த கன்சிஸ்டன்சியும் செக் பண்ணணும், சால்வும் பண்ணணும்னு சொல்லுங்க. சால்வ்னு சொன்னாலே எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ, இசட்டோட வேல்யூ கால்குலேட் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ இப்போ கொடுத்துருக்க ஈக்குவேஷன் வச்சுக்கலாமா. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஏன்ற மேட்ரிக்ஸ் எடுத்து வச்சுக்கிறோம். ஏன்ற மேட்ரிக்ஸ் அண்ட் வந்து இது வந்து ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸாக தான் நீங்கள் எழுதணும். அப்போ ஏபி அப்படின்னு எடுத்து எழுதும்போது 1 -1 2 2 2 1 4 7 ரைட் சைடு உள்ள வேல்யூ சேர்த்து எழுதணும். 1 -1 2 4 2 1. இப்போ என்ன பண்ணணும், ரோ எக்லான் ஃபார்ம் அப்படின்னா என்னது, ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1ஆக இருக்கணும், நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோடைய ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 0வாக இருக்கணும், தேர்ட் ரோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 0வாக இருக்கணும், அண்ட் தேர்ட் ரோட செகண்ட் எலிமெண்ட் ஆல்சோ. இந்த ஃபார்முக்கு எடுக்கிறத நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ரோ எக்லான் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுற அந்த ஆப்ரேஷன் எல்லாமே நம்ம போடணும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1ஆக தான் இருக்குது, அதனால் செகண்ட் எலிமெண்ட் 0 பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், ரோ 2 minus 2 times of row 1. அதே மாதிரி row 3 எப்படி சேஞ்ச் பண்ணுறோம், row 3 minus இங்கே 4 இருக்குது, அதனால் 4 times of r1 அப்படின்னு எழுதுகிறோம். ஸோ 1 0 0ன்னு வந்துடுது. இந்த ஃபர்ஸ்ட் ரோ வந்து சேம் எலமெண்ட்டே இருக்கும். செகண்ட் ரோவில் என்னது, row 2 minus 2 into, ஸோ minus of minus 2 becomes plus 2. ஸோ 1 plus 2 becomes 3, 4 minus 4 becomes 0, 7 minus 4 becomes 3. Next -1 minus of -4 plus 4, so total இது 3 வருது. Next 1 minus 8 becomes -7, 4 minus 8 becomes -4. ஸோ இது என்னது, இப்போ இந்த எலமெண்ட் 0 பண்ணணும். ஸோ இந்த எலமெண்ட் 0 பண்ணுறதுக்கு அடுத்த என்ன ஆப்ரேஷன் பண்ணுறோம், எப்போதுமே ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் இருக்கிற இந்த 0 வந்து சேஞ்சஸ் ஆகக்கூடாது பண்ணுற ஆப்ரேஷனில். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ரோ 2க்கும் ரோ 3க்கும் நடுவில் தான் எப்போதுமே வந்து பண்ணணும். ஸோ இதில் செகண்ட் ரோ அப்படியே எழுதிக்கிட்டோம். தேர்ட் ரோ வந்து இந்த எலிமெண்ட் 0 பண்ணுறதுக்கு என்னது, ரோ 3 மைனஸ் ரோ 2 எடுத்துக்கோங்க. அப்போ ரோ 3 கிவ்ஸ் ரோ 3 மைனஸ் ரோ 2. ஸோ என்ன ஆகுது, 0 -7 0 becomes -7, -4 -3 becomes -7. Next question. So 3x plus y plus z is equal to 2, x minus 3y plus 2z is equal to 1, 7x minus y plus 4z is equal to 5 இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எடுக்கணும், அது என்னது, AB. ஸோ ஏபின்னு எடுக்கும் போது இந்த கோஎஃபிஷியன்டோடைய வேரியபிளோடைய ஒவ்வொரு கோஎஃபிஷியன்ட்டையும் ரோல எழுதி ஈக்குவலுக்கு அப்புறம் இருக்கிற டேர்ம்ஸையும் நம்ம சேர்த்து எழுதி ஆகுமெண்டட் ஏபின்ற ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் கால்குலேட் பண்ண பிறகு என்ன பண்ணணும், நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 இருக்கணும், ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் கலம், நெக்ஸ்ட் செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் கலம் 0 இருக்கணும், தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் கலம் 0 இருக்கணும், அண்ட் தேர்ட் ரோ செகண்ட் கலம். அதாவது ரோ எக்லான் ஃபார்முக்கு இந்த ட்ரையாங்குலர் ஃபார்முக்கு நம்ம எடுத்துகிட்டு வரணுன்றதுக்காக என்ன பண்ணுறோம், இங்கே வந்து ஆல்ரெடி 1ன்னு இருக்குது, அதனால் இந்த ரோவை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு செகண்ட் ரோ அப்போ இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். ரோ 1 ரோ 2ஆகவும் ரோ 2 ரோ 1ஆகவும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ அந்த சிம்பிள் இதுதான். நெக்ஸ்ட்டு அதுக்கு கீழே இருக்கிற எலமெண்ட்டை 0 பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், ஸோ 3 - 3ன்னு வரணும். 3 அப்போ R2 minus 3 into R1, அதே மாதிரி R3 minus 7 into R1 அப்படின்னு போட்டு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணும்போது உங்களுக்கு மேட்ரிக்ஸ் இப்படி வருது. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த எலமெண்ட் 0 பண்ணுறதுக்கு நம்ம பண்ணும்போது இது ஆல்சோ 0 ஆகுது. ஸோ வந்து லாஸ்ட் ரோ ஃபுல்லாக 0 ஆகுது. இப்போ என்ன பண்ணுறோம், ரேங்க் மேட்ரிக்ஸ், இந்த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸோட ரேங்க் மேட்ரிக்ஸ் கால்குலேட் பண்ணும்போது ஸோ எந்த ஒரு 3x3 மேட்ரிக்ஸோட மாடலன்ஸ் எடுத்தோன்னா எவ்ரி
எலமெண்ட் என்ன எனி ரோ ஆர் வந்து காலம் வந்து 0வா இருந்தது அப்படின்னா ஸோ அது வந்து என்ன ஆகும், மாடுலஸ் வேல்யூ 0 ஆகிடும். அப்போ 2/2 மேட்ரிக்ஸ் தான் எடுக்க முடியும். 2/2 மேட்ரிக்ஸில் 0 வரலன்றதுனால ரேங்க் வந்து 2 அப்படின்றது எடுக்கும். பட் ஹியர் எனது நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் எவ்வளவு, அன்னோன்ஸ்னா என்னென்ன வேரியபிள்ஸ்லாம் இருக்குது, எக்ஸு ஒய் இசட்ன்ற 3 வேரியபிள்ஸ் இருக்குது. அதனால நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் எத்தனை 3ன்னு இருக்குது. அப்போ 2ன்றது லெஸ் தென் 3. ஓகேவா? அப்போ ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் லெஸ் தென் ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் லெஸ் தென் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் அப்படின்றதுனால ஸோ இது வந்து என்னது சிஸ்டம். த சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட். சாரி, system is consistent and has infinitely many solutions. ஏன் மெனி சொல்யூஷன் அப்படின்னு எடுக்கிறோன்னா இங்கே இசட் ஈக்குவல்ட்டுன்னு இல்லை. ஆக்சுவலாக 3 வேரியபிள் இருக்குதுன்னா மினிமம் 3 ஈக்குவேஷன் இருந்தால் தான் நம்ம வந்துட்டு 3 வேரியபிளுடைய வேல்யூஸை கால்குலேட் பண்ண முடியும். பட் இங்கே ஒரு ஈக்குவேஷன் வருது, 2 ஈக்குவேஷன் வருது, 3rd ஈக்குவேஷன் எல்லா எலமெண்ட்டுமே 0வா இருக்குன்றதுனால நம்ம என்ன பண்ணுவோம், இசட் இஸ் ஈக்குவல் டு கேன் நம்மளே ஏதாவது ஒரு வேல்யூவை அசைன் தான் பண்ண முடியும். அப்போ கேக்கு பதிலாக நம்ம 1 எடுக்கலாம், 2 எடுக்கலாம், எந்த வேல்யூ வேணாலும் எடுக்கலாம். அப்படின்றதுனால நம்மளுக்கு என்ன ஆகுது, கே என்ன வருதோ அந்த வேல்யூவை பொறுத்து நம்மளுக்கு மற்ற எல்லா வேல்யூஸுமே சேஞ்ச் ஆகும். அப்படின்றதுனால இன்ஃபினைட்லி மெனி சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக சொல்லுவோம். ஸோ கே ஈக்குவல் இசட் ஈக்குவல் டு கேயா இருந்ததுன்னா நீங்கள் இந்த ஈக்குவேஷனில் ஒய்யோட வேல்யூ கால்குலேட் பண்ணுவது -5k இஸ் ஈக்குவல் டு -1ன்னு வருது. அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு என்னது 5k. இந்த -5k ரைட் சைடில் வரும்போது +5k மாறிடும். இந்த -1 அப்படியே இருக்குது, டிவைடட் பை 10. இது என்னது ஒய்யோட வேல்யூ. அதே மாதிரி எக்ஸோட வேல்யூ எடுத்தோன்னா என்ன ஆகுது, எக்ஸ் -3 × 5k -1 divided by 10 plus 2 × k. ஸோ இதில் நம்ம வந்து மல்டிபிள் பண்ணும்போது என்ன ஆகுது, -3 உள்ளே கொண்டு மல்டிபிள் பண்ணும்போது -15k + 3. இந்த 10 வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், எல்சிஎம் எடுக்கிறதுனால +20kன்னு வருது. டிவைடட் பை 10ன்னு எடுத்தோன்னா ஈக்குவல் டு 1. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் இது என்ன ஆகுது, மைனஸ் இது வந்து +5 வருதா, 5k -3 டிவைட் பை 10 வருது. ஸோ ஈக்குவல் டு எல்சிஎம் எடுத்தோன்னா 7 - 3. அப்போ 7 - 5k by 10ன்னு வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ 7 - 5k by 10, ஒய்யோட வேல்யூ 5k -1 by 10, தென் இசட்டோட வேல்யூ k. இதுதான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இது மாதிரி 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸாக எடுத்துகிட்டு. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 1 இருக்கிற மாதிரி ஸோ இந்த இடத்துல ரோ இன்டர்சேஞ்சிங் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த 2 எலமெண்ட்டும் 0க்கு உண்டான ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அது வந்து என்ன பண்ணுறோம், இந்த எலமெண்ட் 0 பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ரேஷன் பண்ணும்போது என்னென்னலாம் கிடைச்சிருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ரேங்க் வச்சு செக் பண்ணுறோம். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்லலாம் எனக்கு ரேங்க் ஆஃப் ஏ வந்து சொல்லலை. ஆக்சுவலாக ரேங்க் ஆஃப் ஏ இந்த மேட்ரிக்ஸ் மட்டுமே, அந்த ரேங்கும் இந்த ரேங்கும் சேமாக இருக்கணும். ரேங்க் ஆஃப் ஏ பார் பியும் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ரேங்கும் ரேங்க் ஆஃப் ஏயும் சேமாகவும் இருந்து நம்பர் ஆஃப் அன்னோன்ஸும் சேமாக இருந்ததுன்னா அதை வந்து என்ன சொல்லுவோம், கன்சிஸ்டன்ட் அண்ட் வந்து யூனிக் சொல்யூஷன் சொல்லுவோம். அதே இது ரேங்க் ஆஃப் ஏயும் ரேங்க் ஆஃப் ஏ பார் பி வந்து என்னது லெஸ் தேன் அன்னோனுக்கு இருந்ததுன்னா நம்ம வந்துட்டு யூனிக் அதை என்ன சொல்கிறோம், கன்சிஸ்டன்ட் இன்ஃபினைட்லி மெனி சொல்யூஷன் சொல்லுவோம். ஸோ இதில் வந்து இது ஈக்குவலாகவே இல்லை, ரேங்க் ஆஃப் ஏயும் ரேங்க் ஆஃப் ஏ பார் பியும் வந்து ஈக்குவலாக இல்லை அப்படின்னும் போது சிஸ்டம் வந்து இந்த இன்கன்சிஸ்டன்ட். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம நோ சொல்யூஷன் சொல்லிடுவோம். ஃபோர்த் ரோமன் லெட்டர். ஸோ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஸோ இதிலே வந்து சிம்பிளிஃபை டைரெக்டாக பண்ணுறோம். ஏன்னா இது எல்லாமே இதோட மல்டிபிள்ஸ் ஆஃப் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இதுலேருந்து 3 வெளியில் எடுத்தாலும் சேம் ஈக்குவேஷன் தான் இருக்குது, இதுலேருந்து 2 வெளியில் எடுத்தாலும் அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்றதுனால ஸோ என்ன பண்ணுறோம், டைரெக்டாகவே +2 ஓகே டைரெக்டாகவே வந்துட்டு என்ன பண்ணுறோம், நம்ம வந்து R2 R3 இன் டர்ம்ஸ் ஆஃப் வந்து R1 மல்டிபிள் ஆகி பண்ணும்போது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து ஏ வந்து 3/1 வருது. அதே மாதிரி ரேங்க் ஆஃப்
ஏ பார் பி ஆல்சோ 1 தான் வருது. பட் வந்து நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் எத்தனை இருக்குது, எக்ஸ் ஒய் இசட்னு 3 வேரியபிள் இருக்குது. அதனால அதை காட்டிலும் லெஸ் ரேங்க் இருக்குன்றதுனால சிஸ்டம் வந்து எனக்கு இன்கன்சிஸ்டன்ஸாக இருக்குது அண்ட் ஹேஸ் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா வந்து எடுத்துக்கிட்டோம். ஏன்னா இங்கே வந்து ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான் இருக்குன்றதுனால ஒய் ஈக்குவல் டு எஸ்ஸும் நம்மளுக்கு மினிமம் 2 வேரியபிள் 2 ஈக்குவேஷன் இருந்தால் ஒரு வேரியபிளுக்கு மட்டும் நம்மளா சப்ஸ்டியூஷன் எடுக்கணும். இல்லை ஒரு ஈக்குவேஷன் தான் இருக்குது, அதனால 2 வேரியபிளுக்கு நம்ம சப்ஸ்டியூஷன் எடுத்துக்கிடுறோம். அந்த ரெண்டுமே ரியல் நம்பரில் இருக்கிற மாதிரி எடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், அதை இருக்கிற இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு எக்ஸோட வேல்யூ கால்குலேட் பண்ணுறோம். ஸோ வந்து சொல்யூஷன் என்னது, எக்ஸ் இது, ஒய் அண்ட் இசட், இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் கே ஃபார் விச் த ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஈக்குவேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் கேல இருக்கிற 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஹேவ் நோ சொல்யூஷன், யூனிக் சொல்யூஷன், இன்ஃபைனிட்லி மெனி சொல்யூஷன். இதே கொஸ்டின் தமிழில் எப்படி இருக்கும், கேயின் எம் மதிப்புகளுக்கு பின்வரும் சமன்பாடு தொகுப்பு. ஸோ அந்த ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டு யாதொரு தீர்வும் பெற்றிடாது, ஒரே ஒரு தீர்வை பெற்றிருக்கும், எண்ணிக்கையற்ற தீர்வுகளை பெற்றிருக்கும் அப்படின்றத ஆராய்கன்னு கொடுத்துருக்கு. ஸோ என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டுறீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ரோ ஆஃப் ஏயும் அதாவது ரேங்க் ஆஃப் ஏயும் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸோட ரேங்கை வந்து பின்னாடி நீங்கள் கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரேங்க் மேட்ரிக்ஸ் வந்து நீங்கள் கேக்கு வேல்யூ தெரிஞ்சால் தான் கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்றதுனால பின்னாடி தான் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் 1 இருக்கிறதுக்காக நான் ரோ 3 எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறேன், ஏன்னா செகண்ட் ரோ ஆல்சோ 1 இருக்கட்டும் அப்படின்றதுக்காக. அதனால கே இந்த பக்கம் வந்துடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இந்த 2 எலிமெண்ட்டும் 0 பண்ணுறதுக்கு கே இந்த ஆப்ரேஷன் என்ன பண்ணுறோம், ஸோ 1 - 1 நெக்ஸ்ட்டு R3 மைனஸ் என்ன பண்ணோம் கே இன்ட்டு R1 அந்த மாதிரி நம்ம எடுத்து அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த எலிமெண்ட்டை 0 பண்ணுறதுக்கு R3 ஈக்குவல் டு R3 + R2ன்ற மாதிரி எடுத்துக்கணும். ஆனால் இந்த எலிமெண்ட்டை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு அது வந்து என்ன ஆகிடுது, இந்த -2 + 2 பிகம்ஸ் கேன்சல் ஆகிடும், -2k + 2kயும் கேன்சல் ஆகிடும். அந்த டைரெக்டாக ஆட் பண்ணி எழுதும் போது இது வந்துடுது. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஏன்னா மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டரில் இருந்தால் நம்மளுக்கு வந்து கேவோட வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் 1 - k² இருக்குது. ஸோ அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, அந்த 1 - k² a² - b² ஃபார்ம்ல ஆனது a - b × a + b ப்ளஸ் அங்கே என்னது 1 - kன்னு இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த 1 - k காமனாக வெளியிட்டா 1 - k காமனாக எடுத்தனா இங்கே இருக்கிறதுல என்ன இருக்குது 1 + k, இந்த டேர்முக்கு பதிலாக ஒரு 1 இருக்குது. ஸோ இதை எப்படி எழுதணும், 1 - k × 2 + k, இதுதான் வந்துட்டு எனது இந்த இடத்துல எழுதியிருக்கு. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி எழுதியாச்சு. இப்போ கேக்கு பதிலாக நம்ம வந்துட்டு எந்தெந்த ஈக்குவேஷன் இசட்டோட வேல்யூ கால்குலேட் பண்ணால் கேக்கு பதிலாக நம்ம ஏதாவது இதில் சப்ஸ்டியூட் பண்ண தான் வரும். ஸோ நோ சொல்யூஷன், எப்போ இந்த டேர்மும் 0வாக இருந்ததுன்னா நம்மளுக்கு அது வந்து இன்வேல்யூடான ஒரு ஈக்குவேஷனாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ கேயோட வேல்யூ 1 இருக்கும்போது அது கேயோட வேல்யூ இந்த இடத்துல 1 போடுறோம் அப்படின்னா இது இன்வேலிடாக இருக்குது. அதனால கேயோட வேல்யூ 1 அப்படின்னு சொல்லும் போது அது வந்து என்னது நோ சொல்யூஷன் அப்படின்ட்டு எடுக்கிறோம். ஸோ ரேங்க் ஆஃப் ஏ 1 போட்டு இதுக்கு ரேங்க் கால்குலேட் கேயோட வேல்யூ நீங்கள் 1 சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இந்த மேட்ரிக்ஸ்க்கு ரேங்க் கால்குலேட் பண்ணும்போது ரேங்க் ஆஃப் ஏ வந்து என்ன வருது, ரேங்க் ஆஃப் ஏ பார் பியும் ரெண்டுமே வந்துட்டு என்னது நாட் ஈக்குவலாக இருக்குது. அதனால சிஸ்டம் ஹேஸ் நோ சொல்யூஷன் அப்படின்னு எழுதிட வேண்டியதான் வென் கேயோட வேல்யூ 1 இருக்கும்போது. அதே இது யூனிக் சொல்யூஷன் எப்போ கேயோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு 1 நாட் ஈக்குவல் டு -2, ஏன்னா k -2 ஏன்னா 0 மல்டிபிள் வித் 0, இந்த டேர்மும் 0 ஆகக்கூடாது இந்த டேர்மும் 0 ஆகக்கூடாது. அப்படி 2 வேல்யூவும் இல்லாமல் இருந்ததுன்னா ரேங்க் ஆஃப் ஏயும் ரேங்க் ஆஃப் ஏ பார் பியும் 3 வந்து நம்பர் ஆஃப் அன்னோன் ஆல்சோ சேம் தான். ஸோ அது வந்து இந்த சிஸ்டம் ஹேஸ் யூனிக் சொல்யூஷன். அடுத்தது இன்ஃபினைட்லி மெனி சொல்யூஷன் எப்போ இருந்ததுன்னா வென் k இஸ் ஈக்குவல் டு -2 இருக்கும்போது அப்போ -2 அப்ளை பண்ணணும். ஏன்னா இந்த இடத்துல கேவோட வேல்யூ -2 அப்ளை பண்ணால் இந்த டேர்ம் 0 ஆகுதா. ஸோ -2 அப்ளை பண்ணால் -2 பிகம்ஸ் +2 வரும். ஸோ திஸ் சிஸ்டம் வந்து எனக்கு 0 ஆகிடும். புரியுதா. அப்போ ஈக்குவல் டு 0 0 அந்த மாதிரிக்கு ஒரு ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி வர்றதுனால ரேங்க் ஆஃப் ஏயும் ரேங்க் ஆஃப் ஏ பார் பியும் வந்து எனக்கு 2 அது வந்து லெஸ் தென் அன்னோன். ஏன்னா எக்ஸ் ஒய் இசட்னு 3 வேரியபிள் இருக்குது. ஸோ சிஸ்டம் ஹேஸ் இன்ஃபினைட்லி மெனி சொல்யூஷன் சொல்லிட்டு ஜென்ரலாக எழுதிடணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், investigate the values of lambda and mu the system of linear equations. ஸோ 3 equation கொடுத்துருக்காங்க in terms of lambda muல இருக்கிற 3 equation கொடுத்தது have no solution, a unique solution and infinite number of solution. இதே கொஸ்டின் தமிழில் என்ன கொடுத்துருக்காங்க, லாம்டா மியூவின் எம் மதிப்புகளுக்கு இந்த என்ற சமன்பாடுகளின் தொகுப்பானது ஃபர்ஸ்ட் வந்து எனது யாதொரு தீர்வும் பெற்றிராது, ஒரே ஒரு தீர்வை பெற்றிருக்கும், எண்ணிக்கையற்ற தீர்வுகளை பெற்றிருக்கும் என்பதை ஆராய்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து இந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷன்ல இருந்து என்ன பண்ணோம், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் அண்ட் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் இசட்டோட கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் டு இந்த டேர்ம் எல்லாமே ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ அண்ட் தேர்ட் ரோ, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல உள்ளது செகண்ட் ஈக்குவேஷன் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன்ல உள்ளது எல்லாமே நம்ம போட்டுட்டு
ஸோ ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்ண பிறகு என்ன பண்ணுறோம், இது வந்து நம்ம டைரெக்டாக பண்ணலான்னு பண்ணலாம், 1 இருந்தும் பண்ணலாம், இல்லை டைரெக்டாக பண்ணலான்னு பண்ணலாம். இங்கே வந்து டைரெக்டாகவே வந்து R2வும் R3 எலமெண்ட்டும் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 0 இருக்கிற மாதிரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ட்ரையாங்குலர் ஃபார்ம் வந்துடுது. இப்போ இதை வச்சு நம்ம வந்துட்டு என்னது லாம்டாக்கும் மியூக்கும் உண்டான வேல்யூவை நம்ம வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஃபார் நோ சொல்யூஷன் வென் லாம்டாவோட வேல்யூ 5 இருக்கும்போது, லாம்டாவோட வேல்யூ 5 இருந்ததுன்னா என்ன ஆகுது, இந்த இது ஈக்குவல் டு 0ன்னு வருது. அப்போ 0 ஈக்குவல் டு மியூ மைனஸ் 9 அப்படின்னு வரும்போது அது வந்துட்டு என்னது இட் ஹேஸ் சம் வேல்யூ. அதனால இது வந்து என்னது 0 ஈக்குவல் டு சம்திங் அப்படின்னு எடுக்கும்போது மியோட வேல்யூ என்னது 9ன்னு வருதா. அந்த டைம்ல மியூ இஸ் நாட் ஈக்குவல் டு 9 இருந்து லாம்டாவோட வேல்யூ 5 இருந்ததுன்னா அது வந்து என்னது மீனிங்லெஸ்ஸாக ஆகிடும். அதனால தான் அது வந்து என்னது நோ சொல்யூஷன் அப்படின்னு எடுக்கிறோம். ஸோ அந்த டைம்ல எது லாம்டாவோட வேல்யூ 5 போட்டு மியூக்கு 9 இல்லாமல் வேற நம்பர் நம்ம போட்டு இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் அதுக்கு வந்து ரேங்க் கால்குலேட் பண்ணும்போது ரோ ஆஃப் ஏவும் 2 வருது, ரோ ஆஃப் ஏ பார் பி வந்து என்னது 3 வருது. ஸோ 2 ஈக்குவலாக இல்லை அப்படின்றதுனால அது வந்து என்னது நோ சொல்யூஷன். அதே மாதிரிக்கு யூனிக் சொல்யூஷன் எப்போ யூனிக்காக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாம்டாவோட வேல்யூ 5 கிடையாது, பட் மியூவோட வேல்யூ வந்து எனி ரியல் நம்பராக இருந்ததுன்னா யூனிக் சொல்யூஷன். அப்போ அந்த டைமில் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம், லாம்டாவோட வேல்யூ 5க்கு பதிலாக வேற ஏதாவது வேல்யூ போட்டு மியூவோட வேல்யூ எனி வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ ரேங்க் ஆஃப் ஏவோட வேல்யூ ரேங்க் ஆஃப் ஏ பார் பியோட வேல்யூ 3 வருது. அதனால யூனிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ணிடணும். ஃபார் இன்ஃபனைட் சொல்யூஷன் அப்படின்னும் லாம்டாவோட வேல்யூ 5 அண்ட் லாம்டாவோட வேல்யூ மியூவோட வேல்யூ 9 இருக்கும்போது இது ஈக்குவல் 0 0ன்னு வருது. அதனால நம்ம இசட்ன்றது நம்மளே சப்ஸ்டியூஷன் வேரியபிள் அப்ளை பண்ணி நெக்ஸ்ட் ஈக்குவேஷன்ல எல்லாத்தையும் அந்த சப்ஸ்டியூஷன் வேரியபிள் வச்சு வர்றதுனால அப்போ நம்ம அந்த சப்ஸ்டியூஷனுக்கு நம்ம அப்ளை பண்ற வேல்யூஸை வச்சு தான் வரும். ஸோ அது வந்து எனக்கு இன்ஃபனைட்லி மெனி சொல்யூஷன் அப்படின்னு வருது. ஸோ இதை தான் வந்துட்டு எனக்கு அந்த 3 கண்டிஷன்ல சிஸ்டமுடைய கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதிட வேண்டியதான். என்ன ஸ்டூடெண்ட் உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? இது மாதிரி நம்ம சேனல்ல வர்ற வீடியோஸ் எல்லாமே பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.